இது கவர்மெண்ட் போர்டுங்க. அது கவர்மெண்ட் டிவியினுடைய போர்டு. இது எல்காட் கிட்டு பவர் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துருக்கு. சுத்தமாக லைட் ஏரில் டிவி வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. ஃபியூஸ் போயிருக்கு. இதில் பாருங்கள், சுத்தமாக கண்டினியூட்டியாக காட்டல. ஃபியூஸ் போயிருக்கு. டயோடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவான். ரெக்டிஃபை டயோடு அங்கே இருக்கிற 4 டயோடும் செக் பண்ணணும் நம்ம. சப்போஸ் ஒன்று போயிருந்தால் ஒன்று மட்டும் மாற்றிட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு வேளை போயிருந்தால் மொத்த செட்டாக தான் மாற்றணும். ஏன்னா மறுபடியும் அது கம்ப்ளைண்ட் வரும். செக் பண்ணால் எல்லா டயோடு நல்லா தான் இருக்குது. 4 டயோடு நல்லா தான் இருக்குது. கண்டினியூட்டி கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் இருக்குது. பவர் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஃபீஸ் போயிருக்கு. இந்த பவர் டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்து ஃபீஸ் போயிருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா MD1802FX. ஷார்ட்டில் இருக்குது. டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. சுத்தமாக போயிடுச்சு. அது ஒன்றுமே இல்லை. இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு மாற்றணும். இந்த கெப்பாசிட்டரும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கு அந்த கெப்பாசிட்டரு.
இங்கே 15 ஜீனோ டயோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் 15K ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும். அதையும் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 3807 டிரான்சிஸ்டர் இன்னொன்று இருக்கும். ஆனால் அதை செக் பண்ண சொல்ல நல்லா தான் இருக்குது. இது டிரான்சிஸ்டர் 10, 15, 10, 15 இந்த டிரான்சிஸ்டர் எதனா ஷார்ட் இருக்கான்னு பார்த்துங்க. ஆப்டோ கப்ளர் பக்கத்துலேயே இருக்கும். இது போர்டில் எதனா இருக்கான ப்ராப்ளம் எதனா இருக்கா, ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு அதை அட்டன் பண்ண முடியும். நான் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே பிவி போட்டோம்னா பிவி வந்துட்டு ஷார்ட் ஆகிடும். அதனால் எஸ்எம்பிசியில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பிவி போட்டோம்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பாருங்க, டிரான்சிஸ்டர் 3807 இதை செக் பண்ணுறோம். போர்டு செக் பண்ண சொல்ல நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் வெளியே கைட்டு செக் பண்ணால் தான் அது வந்துட்டு உண்மையான வேல்யூ காட்டும், சரியான வேல்யூ காட்டும். நாம் வந்துட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இது ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது, செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது டிரான்சிஸ்டர். எப்போவுமே பவர் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த ஃபியூஸில் வந்து பல்ப் போட்டுக்கணும். நாம் அந்த பல்பு போட்டோம்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பல்ப் எரியும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பல்பு போடாமல் டைரெக்டாக நம்ம ஃபியூஸ் போட்டோம்னா வேறு ஏதாச்சும் உள்ளே வெடிக்கிறதுக்கோ இல்லை வந்து புகைஞ்சி வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பல்பு வந்து போடணும், முக்கியமாக அது பல்பு போட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஒரு சேஃப்டி தான் அது. சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணுவான். 293 வோல்ட்டு தான் வருது. ஆனால் இங்கே நமக்கு 300 வோல்ட் வரணும். ஆனால் நமக்கு கொஞ்சம் வோல்ட் கம்மியாக தான் இருக்குது. அது கெப்பாசிட்டரு வீக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வோல்டேஜ்.
பேஸ் வோல்ட் செக் பண்ணுறோம் 0.5 0.6 பேஸ் வோல்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணோம். நம்ம பியூ போகிறதுக்கு முன்னாடி பேஸ் வோல்ட் பார்த்துட்டு தான் நம்ம பியூ போடணும். பேஸ் வோல்ட் வந்துட்டு 0.7 0.5 வரைக்கும் வரலாம். பாருங்க வோல்டேஜ் வந்துட்டு நமக்கு வரல, 300 வோல்டேஜ் வரல மெயின் கெப்பாசிட்டரில். அதே மாதிரி நம்ம அந்த கெப்பாசிட்டி இருக்கிற வோல்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அவுட்புட்டு போகிறதுனால அதில் வந்து அந்த வோல்ட் வந்து அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். அதனால் கம்பல்சரி என்ன பண்ணால் ஒரு பல்பு வச்சு, அதாவது குண்டு பல்பு வச்சு தான் வந்துட்டு நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண சர்வீஸ் பண்ணும்போது தெரியாமல் கைக்கு படித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஷாக் அடிக்கும். மெயின் ஃபில்ட்ரு அது நமக்கு அந்த 300 வோல்ட் வரல. அதனால் என்ன பண்ணோம், புது கெப்பாசிட்டர் மாற்றுறோம். 100 UFD 450 வோல்ட்டு. அது புது கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம்னா நமக்கு 300 வோல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். அது ஏன்னா உள்ள கெப்பாசிட்டர் பார்த்தா மேலே பார்த்தா நல்லாயிருக்கும், கைட்டி அது பேக் சைடில் பார்த்தோம்னா நம்ம அதுக்குள்ளே அந்த லெக்கு வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் இப்போ கெப்பாசிட்டர் பார்த்தா நல்லா தானே இருக்குது, ஆனால் மாற்ற தேவையில்ல அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக கெப்பாசிட்டர் கைட்டி பார்க்கணும் உள்பக்கம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலது மேலே வந்து புடச்சி வந்திருக்கும், உப்பி வந்திருக்கும், அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு சிலது பார்க்குறது நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இதாகி போயிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் இப்போ நம்ம அந்த புது கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம்னா, ஏன்னா கெப்பாசிட்டினாலும் பீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெப்பாசிட்டர் உள்ளே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஷார்ட்டில் இருக்கும் வேலை செய்யும்போது, அப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வரும். கெப்பாசிட்டினாலும் பீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரும் ப்ராப்ளம் இருக்குங்க. ஃபுல்லாக ஃபங்கஸ் அடித்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகி போயிருக்கு. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தாவே தெரியுது, அது வந்துட்டு ப்ராப்ளத்தில் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மரு. கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றணும். நாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு திரும்ப போட்டோம்னா கண்டிப்பாக வந்து பி வந்து ஷார்ட் ஆகிடும், பவர் டிரான்சிஸ்டர். அது பாருங்கள், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கைட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் அடிச்சு போயிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்ததுனால அது மாதிரி ஒரு மாதிரி உப்பு பூத்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகி போயிருக்கு. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மரு வெள்ளை வெள்ளையாக ஆகி போயிருக்கு. ஒரு சில டைம் லெக்கு கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒரு லெக்கு சும்மாவே வருது. இந்த பக்கம் ப்ரைமரி செக்ஷனு, அந்த பக்கம் செகண்டரி செக்ஷன். செகண்டரி செக்ஷனில் பாருங்கள் மொத்தம் இதாகி போயிருக்கு. இது புது ட்ரான்ஸ்ஃபார்மரு பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது. புது ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் வேறு ஒரு கிட்டு, இதே சேம் கிட்டு இருந்தது, அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்து இதுக்கு மாற்றிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் நமக்கு வந்துட்டு பவர் கம்ப்ளைண்ட் வரும் மெயினாக வந்து. ஆனால் இது வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு தான் போய்க்குது, அதனால் ப்ராப்ளம் வந்துருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு சில ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம என்ன தான் பண்ணாலும் அது உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவுட்புட்டு வோல்ட்டு வராமல் போகும், எஸ்எம்பிஎஸ் டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஷார்ட் ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணால் அந்த வைண்டிங் கைட்டி தான் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்த ஒரு காம்பவுண்டும் வெளியே கைட்டி செக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது கண்டுபிடிக்க முடியும்.
பாருங்கள், நமக்கு வந்துட்டு 300 வோல்ட்டு 306 வோல்ட்டு நிற்கிது பாருங்கள் கரெக்டாக. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி மாற்றணும். கெப்பாசிட்டி மாற்றினால நமக்கு வந்து கரெக்டாக 300 வோல்ட்டு மேலேயே வந்து நிற்கிது. பேஸ் வோல்ட்டு 0.5 0.6 கண்டிப்பாக பேஸ் வோல்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகுது பாருங்கள். 0.6 0.63 வோல்ட் வருது. ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பேஸ் வோல்ட்டு மெயின் வோல்ட்டு வந்து கரெக்டாக வந்ததுனால பேஸ் வோல்ட்டு 0.6 வோல்ட்டும் இந்த 300 வோல்ட்டு கரெக்டாக வந்ததுனால நாம் இப்போ தைரியமாக வந்து பியூ போடலாம். நாம் வந்து அந்த பேஸ் வோல்ட்டு சரியாக இல்லாமல் போட்டோம்னா நீங்கள் எத்தனை முறை போட்டாலும் அந்த பியூ வந்து ஷார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் பக்கா இருக்குது. 100% ஓகே ஆன பிறகு நம்ம புது பியூ போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கரெக்டாக செட்டை வந்து ஆன் ஆகிடும். எந்த ப்ராப்ளமும் வராது நமக்கு. இப்போ அந்த ஜிக்கில் ஏற்றியாச்சு. அந்த கிட்ட ஏற்றிட்டோம் பிச்சு டியூப்பில். இப்போ எல்லா வோல்ட்டும் சரியாக வருதான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 112 வோல்ட்டு B+ வோல்ட்டு 112 வோல்ட்டு வருது நமக்கு. இது நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டு 186 வோல்ட்டு, அதுவும் கரெக்டாக இருக்குது. இது வெர்டிகல் ஐசி போகக்கூடிய வோல்ட்டு, இது அதுவும் கரெக்டாக இருக்குது. இது ஆடியோக்கு போகிற வோல்ட்டு, நமக்கு வோல்ட்டு எல்லாம் வருது கரெக்டாக வருது எல்லா வோல்ட்டும். டியூனருக்கு 5 வோல்ட்டு, டியூனருக்கு 5 வோல்ட்டு. இது 8 வோல்ட்டு ரெகுலேட்டரு, இது 5 வோல்ட் ரெகுலேட்டர். இது டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மரை விட 16 வோல்ட்டு. வெர்டிகல் ஐசிக்கும் நமக்கு வோல்ட்டு வந்துடுது. நமக்கு போர்டுக்கு தேவையான எல்லா வோல்ட்டும் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. போர்டு வந்து பக்காவாக நமக்கு வேலை செய்யுது. நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டும் அப்படியே செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு போர்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வரும், ஆனால் நெக் போர்டுக்கு வராமல் போயிடும். பாருங்கள், 186 வோல்ட்டு கரெக்டாக வருது. ஆர்ஜிபி வோல்ட்டும் செக் பண்ணிக்கணும். ஆர்ஜிபி வோல்ட்டு செக் பண்ணிவிட்டோம், எல்லா வோல்ட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு கலரும் கரெக்டாக வந்துடும். ஆர்ஜிபி வோல்ட்டு ஒன்று வந்து 1 வரல, இல்லை எதனா ஷார்ட் இருந்துச்சுன்னா நெக் போர்டில் நம்ம வந்து கலர் ப்ராப்ளம் வரும். அதனால் எல்லா வோல்ட்டும் ஒரு போர்டு தயார் பண்ண பிறகு, ரெடி பண்ண பிறகு எல்லா வோல்ட்டும் செக் பண்ணிக்கணும். பாருங்கள், டிவி கரெக்டாக ஆன் ஆயிடுச்சு. பக்காவாக உங்களுக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு. நம்ம டிவி ஆன் ஆகிட்டு ப்ளூ பேக் வந்துருச்சு. இப்போ வீடியோ எப்படி வருது, வீடியோ சவுண்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது நம்ம வீடியோவும் ஆடியோ சிக்னல் கொடுத்தாச்சு. நமக்கு கிளியராக வந்துருச்சு, வீடியோவும் வந்துருச்சு, ஆடியோவும் வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த கிட்ட வந்து ரெடி ஆச்சு.